ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. குருவின் தாழ்பணிந்து இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். நிறையா பதிவு நம்ம போட்டுருக்கோம், நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் லைக்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதையே நீங்கள் கொஞ்சம் கீப்பப் பண்ணணும், நிறைய லைக்ஸ் கொடுக்கணும், நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்கணும். உங்களுக்காகத்தான் நாங்கள். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய பகவானின் அற்புதமான பெயர்ச்சி. சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிலையும் ஒவ்வொரு மாதம் சஞ்சாரம் பண்ணிட்டுருப்பார். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ மீன ராசிக்கு வரப்போகிறார். 14/3/2024 13/4/2024 வரைக்கும் மீன ராசியில் 31 நாள் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த சூரிய பகவான் இப்போ உத்தராயணத்தில் இருக்கார். அப்படியே உத்தராயணத்தில் வந்து மெயின்டைன் ஆகி ஆடி மாதம் அவர் வந்து தக்ஷாயணத்துக்கு வந்துடுவார். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மீனராசியில் இருந்துக்கிட்டு சில ராசிகளுக்கு சில அற்புதமான பலன்களை கொடுப்பார், சில ராசிகளுக்கு ஒரு எச்சரிக்கை கலந்த ஒரு பிரச்சனைகளை கொடுப்பார். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ மீன ராசியில் ஆல்ரெடி ராகு பகவான் இருக்கார். கூடவே சூரிய பகவான் இணையிறது கொஞ்சம் மத்தியமமான பலன்தான். ஏன்னா சூரிய பகவானுக்கு பகை ராகு. அப்படி இருக்கும்போது பகையாளியோடு சேரும்போது பிரச்சனைகள் தான். ஆனால் சில இடத்துல சில பேருக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனதொருமை கன்னி ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய பகவானின் அற்புதமான பெயர்ச்சி. இந்த சூரிய பகவான் இப்போ இதுவரைக்கும் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரையாதிபதி. செலவை வைக்கக்கூடியவரே இவர் தான். என்ன எந்தெந்த செலவுகளை இவர் கொண்டு வராருங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம். ஒன்று உடல் ஆரோக்கியத்திற்காக செலவு, இல்லைன்னாக்க ஏதாவது ஒரு குழப்பத்தை தீர்க்கறதுக்கு ஒரு செலவு, இல்லைன்னா சுபகாரிய செலவு, இல்லைன்னா தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய செலவுகள், இல்லைன்னா குழந்தைகளோட திருமண செலவு, குழந்தைகளோட கல்வி செலவு, இந்த மாதிரியே இருக்குது. இந்த வகையில் சூரிய பகவான் இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களோட பகையுடன் ரோகஸ்தானமாக்கி 6ஆம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தார். மனசில் இருந்த குழப்பத்தெல்லாம் தீர்த்து ஒரு உத்தியோகத்தில் ஒரு உயர்வை கொடுத்தார். என்ன உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக அமைஞ்சது. முக்கியமாக இந்த கடன் விஷயம் குறைஞ்சது. என்ன அது வருமானம் வந்தால் தானே கடன் சுமை குறையும். அந்த மாதிரிலாம் குறைஞ்சிருக்கு. கொடுக்கல் வாங்கல் இருந்தவங்களும் ஓரளவுக்கு ஒரு லெவலுக்கு வந்துட்டீங்க. அந்த வகையில் உங்களுக்கு சில நன்மைகள் கிடைச்சிது, கிடைக்கலன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக கிடைச்சிது. அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ எங்கே வரப்போகிறாருன்னு பார்த்திங்கன்னா 7ஆம் இடமாகிய கலத்திரஸ்தானத்துக்கு வரார். சரி, கலத்திரஸ்தானம் 7ஆம் இடம்ங்கும்போது சுமாரான இடம் தான். என்ன அங்கே ஏற்கனவே ராகு பகவான் ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டுருக்கார். என்ன அவரோட இவர் சேர்றதுனால உங்களுக்கு மனதளவில் குழப்பங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதிலெல்லாம் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் எல்லாத்துலேயுமே கவனம் வேணும். முக்கியமாக ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்னா, நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதுவும் இந்த புது நண்பர்கள் அப்படிங்கும்போது கவனமாக இருக்கணும். பழைய நண்பர்கள் அப்படிங்கும்போது அவங்கக்கிட்ட தேவையான வாக்குவாதம் பரவாயில்ல, ஆனால் விதண்டாவாதம் அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லதுங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் அனுசரித்து போகிறது நல்லது. அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்தபடியாக இந்த உத்தியோகம் தேடுறீங்க பாருங்கள், புதுசாக தேடுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் காலதாமதம் ஆகும். டக்குன்னு முடியாது. இன்றைக்கி ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு வருவீங்க, அது கொஞ்சம் சக்ஸஸ் ஆகிருக்காது. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்காது, இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்காது. அந்த மாதிரிலாம் ஒரு சிச்சுவேஷன். பட் நீங்கள் முயற்சியை மேற்கொள்ள ஒரு நல்ல உத்தியோகம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையுங்க. அடுத்தபடியாக நீங்கள் வந்து வாழ்க்கை துணை அனுசரித்து போகணும். வாழ்க்கை துணைக்கிட்ட அனாவசியமான பேச்செல்லாம் வச்சுக்கக்கூடாது. ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு பகவான், அதே சமயம் சூரிய பகவான், 8ஆம் இடத்துல குரு பகவான், ஜென்ம ராசியில் கேது பகவான். எவ்வளோ பேர் பாருங்கள். அதாவது மத்தளத்துக்கு 2 பக்கம் இடினா உங்களுக்கு வந்து எல்லா பக்கமும் இடி, என் திசையிலும் இடி. அப்படி இருக்குது. அப்படி இருக்கும்போது எல்லா விஷயத்துலையும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ராசிநாதனை ஞாபகம் வச்சுக்கணும். ராசிநாதன் யார்? புத பகவான். புத பகவான்
அவர் உங்களுக்கு அறிவு காரகன், ராசிநாதனாக அமைஞ்சது ரொம்ப அற்புதம். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இந்த நேரத்தில் நீங்கள் இதெல்லாம் சமாளிக்கிறத உங்கள் அறிவுபூர்வமாக கொண்டு போய் முடிச்சுக்கணும். இந்த நேரத்தில் நீங்கள் கரெக்டாக திட்டம் போடணும், கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு வேலை செய்யணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சரி, மேல் அதிகாரிகளை அனுசரித்து போகணும், வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், அது போகிறோம். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கூடுதல் கவனம் எடுத்துக்கணும், கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும். இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்கல்ல, தொழில் வியாபாரம் அப்படியே, அதாவது கீழே இறங்காமல் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும், நார்மலாக கிராஜுவல் அப்படியே போயிட்டு இருக்கும், கவலைப்பட வேண்டாம். அடுத்தபடியாக இல்லத்தரசிகளுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட குழப்பங்கள், உடல் ஆரோக்கியத்துலேயும் சரி, குடும்பத்துலேயும் சரி. என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. அதாவது எப்படின்னா கவனமாக இருங்க எல்லா விஷயத்துலையும். இப்போ சமையல் ரூமில் போய்ட்டு ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் அதில் வச்சுக்கோங்க, வேறு இடத்துல அப்படியே கொண்டு போயிடாதீங்க. கொண்டு போயிட்டிங்கன்னா இதை அப்படியே விட்டுருவீங்க. அதனால் எந்தெந்த வேலையை நீங்கள் எடுக்கிறீங்களோ அதில் கான்சன்ட்ரேஷன் வச்சுக்கோங்க, அது போகும். மற்றபடி கவனம் தான் முக்கியமாக. கவனச்சிதறல் இல்லாமல் கவனமாக நீங்கள் ஒவ்வொரு வேலைகளையும் செஞ்சிங்கனாலே கண்டிப்பாக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பொறுமையாக இருக்கணும். அதான் அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது எடுக்கிற காரியங்களில், பேசுகிற பேச்சுக்களில் கவனமாக இருக்கணும். கலைத்துறை நண்பர்கள் அப்படிங்கும்போது அவங்க வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகும். இல்லத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றாலும் சில நேரங்களில் சில குழப்பங்கள் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடமாக தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குருவோட பார்வை 7ஆம் பார்வை விழுறதுனால குடும்பம் ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும், தனவரவு ஓரளவுக்கு வரும், இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது. ஆனால் பிரச்சனைகளும் உங்களை சுற்றி தான் வந்துக்கிட்டு இருக்கும். அதனால் இந்த கலத்திரஸ்தானமாகிய 7ஆம் இடத்துல 31 நாட்கள் ராகுவோட இந்த சூரிய பகவான் இணைந்து சில குழப்பங்களை கொடுக்கலாம். என்றாலும் நீங்கள் அறிவுபூர்வமாக யோசித்து சில முடிவுகளை எடுத்தால் கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.